வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு தாவரத்துக்கு ஒரு பயிருக்கு நோய் பாதிப்போ அல்லது புழு தாக்குதலோ பூச்சி தாக்குதலோ ஏற்பட்டிருக்குன்னு வச்சுக்கலாம். அதுக்கு நம்ம மருந்து அடிக்கிறோம். ஏதோ ஒரு மருந்து இயற்கை முறையிலையோ செயற்கை முறையிலோ ஏதோ ஒன்று அடிக்கிறோம்னு வச்சுக்கலாம். அப்போது அடித்ததுக்கப்புறம் நம்ம தாவரம் நம்ம பயிர் நல்ல ஹெல்த்தாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும் பிரசன்னத்தின் மூலிமா. எப்படி அப்படின்னா, இப்போது ஒரு பயிருக்கு மருந்து அடித்து முடித்து கொஞ்சம் நாள் ஆகுது, 2-3 நாள் ஆகுது. இப்போ பயிர் பாதுகாப்பாக இருக்கா, ஹெல்த்தாக இருக்கா, அந்த நோய் நீங்கிருச்சா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உதயாதிபதி வலுவாக இருப்பார், ஆட்சி உச்சமாக திக்பலமாக இருப்பார். உதயத்தை கடந்து ராகுவோ கேதுவோ சனியோ அஷ்டமாதிபதியோ 6ஆம் அதிபதியோ போயிருப்பாங்க. உதயத்தை நோக்கி சுபகிரகங்கள் வரும். உதயத்துக்கு சுபகிரகத்தோட பார்வை இருக்கும். குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரனோட பார்வை இருக்கும். இப்படி இருந்தது அப்படின்னா அடித்த மருந்து கேட்டதுனால அந்த தாவரம் அந்த பயிர் ஹெல்த்தியாக இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இப்படியும் கூட நம்ம பயிரோட ஆரோக்கியத்தை நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு பிரசன்னத்தின் மூலயமா கரண்ட்டாக இருக்கிற சுச்சுவேஷன் என்ன, அடுத்த சுச்சுவேஷன் எப்படி நகரும் அப்படிங்கிறத நம்ம எளிமையாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்கான வகுப்பு வர ஜூலை 3ஆம் தேதி நடக்க போகுது. விருப்பம் இருக்கிறவங்க கலந்துக்கங்க. நன்றி.